அன்பான தேவ ஜனங்களுக்கு அவருடைய இனிய நாமத்தில் நல்வாழ்த்துகள். இயேசு கிறிஸ்து பூமியில் ஊழியம் செய்த நாட்களில் அவர் வாயிலிருந்து வெளிப்பட்ட சொல்லின்படி அவர் விரும்பிய காரியங்கள் நிறைவேற்றப்பட்டன என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எல்லா காரியங்களையும் அவர் போய் கையெடுத்து அதை எடுத்து எண்ணெய் பூசி அதெல்லாம் செய்யலை. அவருடைய வாய் சொல், அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அவர் செய்த காரியங்கள் எல்லாமே அவருடைய வார்த்தையின் மூலமாக நடந்தது என்று நாம் வாசிக்கிறோம். இனி பூமியில் இன்றைய செய்தியின் தலைப்பு அவர் சொல்லுகிறபடி செய்யுங்கள். இது இயேசு கிறிஸ்துவின் தாயாராகிய மரியாள் அவரை கானான் வீட்டு கல்யாணத்தில் அந்த திராட்சரசம் தடைபட்டு விட்ட பொழுது அவரிடம் முறையிட்டவர்களுக்கு அவர் சொன்னது அதுதான் இந்த செய்தியின் தலைப்பு. பூமியில் இயேசு கிறிஸ்து செய்த முதலாம் அற்புதம் கலிலியாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாண வீட்டிலே நடந்தது. இயேசுவும் அவரது தாயாரும் அவரது சீடர்களும் அழைக்கப்பட்டிருந்தார். திராட்சரசம் குறைவான போது நிலைமையை சமாளிக்க கல்யாண வீட்டுக்காரர்களுக்கு இயேசு சொல்கிறபடி செய்யுங்கள், அவர் தேவையானகளை உங்களுக்கு சொல்வார் என்று அவர் சொன்னார். யோவான் 2:1-11 வரை வாசிப்பீர்களே. ஆனால் 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரச குறைவு பட்டபோது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின் படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இங்கு அவர் சொன்னார், அதை செய்யுங்கள், இதை செய்யுங்கள் என்று சொன்னார். ஆனால் இயேசுவின் தாயார் அவர் தேவனுடைய குமாரன் என்பதை அறிந்திருந்தது மட்டுமல்ல, குறைவானதை நிறைவாக்கவும் சுவையில்லாததை சுவையாக்கவும் செய்வது அவருக்கு ஒரு காரியமே அல்ல, அவரால் செய்ய முடியும். ஆனால் சில காரியங்களே அவர் செய்ய வேண்டும், சில காரியங்கள் செய்வதற்கு பிதாவிடம் அனுமதி வாங்க வேண்டும் என்ற நிலை இருப்பதாக நாம் வாசிக்கிறோம். இந்த சம்பவத்தில் இவருடைய சீடர்கள் அவரால் அற்புதங்கள் செய்ய முடியும் என்று விசுவாசித்தார்கள். சீடர்கள் அவரை ஒரு ரபி என்று ஏற்றுக்கொண்டார்கள், அதாவது ஒரு போதகர் என்று தான் ஏற்றுக்கொண்டார்களே தவிர அவர் ஒரு தேவனுடைய குமாரன், அவரால் அற்புதங்களை செய்ய முடியும், அவர் பேசினால் அவருடைய வார்த்தைகள் அற்புதங்களை செய்யும் என்பது அவர்களுக்கு தெரியாதிருந்தது. இனி நாம் பார்க்க போகிறது ஒன்றுமே இயேசு கிறிஸ்துவனுடைய சொல்லினால், இயேசு சொன்னதினால், அவருடைய வாயிலிருந்து வெளிப்பட்ட வார்த்தையினால் அவர் நினைத்த யாவும் அங்கு நடந்தது என்றுவே பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று அவருடைய சீடர்கள் தேவனுடைய என்று சொல்லி பணிந்து கொண்ட இயேசு செய்த அற்புதங்களில் ஒன்று இது. ஒரு அற்புதம் செய்தார், கடலிலே செய்தார். அதை செய்த பொழுது
நான் அவர்கள் ஓஹோ, இது மனிதர்களால் செய்யக்கூடாத காரியம், இதை செய்ததினால் இவர் தேவனுடைய குமாரன் என்று முதலாக அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்காக இயேசு கிறிஸ்துவினால் செய்யப்பட்ட அந்த அற்புதம் இது. மத்தேயு 14:22-33 வரை வாசிப்பீர்களேயானால், இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். கடைசியில் இங்கு என்ன போடப்பட்டிருக்கும்? அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். இதுவரை அல்ல, அநேக காரியம் இதற்கு முன்னாகவும் ஒரு கடலை அமர்த்தி இருக்கிறார், எவ்வளவோ செய்திருக்கிறார். அவர்கள் அவரை தேவனுடைய குமாரன் என்று உண்மையாக நம்பவில்லை. இந்த ஒரு காரியம், ஏனென்றால் கடலில் நடப்பது, நீரில் நடப்பது மனிதனால் உண்டாகக்கூடிய காரியம் இல்லை. ஒரு மனிதனால் அதை செய்யவும் முடியாது. அப்படி உள்ள ஒரு காரியத்தை அவர் செய்யும் பொழுது அவர் தேவனுடைய குமாரன் என்பதை அவர்கள் விசுவாசித்தார். மனிதனால் கூடாத ஒரு காரியத்தை செய்ததினால் அவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கப்பட்டார். அவர்கள் ஒன்று மட்டும் தெரிந்து கொண்டார்கள், என்னவென்றால் மற்றவர்கள் செய்ய முடியாததை இயேசுவினுடைய வார்த்தை செய்து முடிக்கும் என்பது அவர்களுக்கு தெரிந்தது. இனி அவரது சொல்லின் வல்லமையை எப்படி என்றால், ஜலத்தில் நடந்து வா என்று பேதுருவிடம் சொன்ன பொழுது அவன் நடந்த பொழுது அவனுடைய சொல் அவனை நடத்தினது, அவன் கூடவே இருந்தது. எப்பொழுது அவன் அவருடைய சொல்லை புறக்கணித்து வலது பக்கம் இடது பக்கம் பார்க்க ஆரம்பித்தானோ அப்பொழுது அவன் நீரில் மூழ்கினான். இனி பொதுவாக நடக்க முடியாததை அவர் சொல்ல முடிந்ததாக காணப்பட்டது போல, அவர் அதாவது நடக்க முடியாததை அவர் சொல்ல அது நடந்தது போல அநேக காரியங்களை அவர் செய்தார். அப்படி செய்த காரியங்களில் ஒன்று மரித்து போனால் என்று எண்ணப்பட்ட ஒரு சிறுமியை தலித்தகுமி என்று சொல்லி உயிரோடு எழுப்பினார். அங்கேயும் ஒரு வார்த்தை தான் பேசினார். தலித்தகுமி என்று ஒரு வார்த்தை சொல்லி அந்த சிறுமியை உயிரோடு எழுப்பினார். ஆகையினால் அவருடைய சொல்லினுடைய வல்லமையைத்தான் நாம் இந்த செய்தியில் பார்க்கிறோம். அவர் ஒரு சொல்லால் அது குறைவுபட்டது நிறைவானது, சுவை இல்லாதது சுவையானது, அவருடைய எந்த விதமான மனிதர்கள் செய்ய முடியாத அற்புதத்தை அவருடைய வார்த்தையான செய்தது. இப்பொழுது மரித்து போன ஒரு சிறுமியை அவருடைய சொல்லானது உயிர் பிழைக்க வைத்ததை பார்க்கிறோம். மார்க் 5:37-43 ஒரு வாசிப்பீர்களேயானால், அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமார்த்தி மரித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோப்பையும் யாக்கோப்பின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும் தம்மோடு வருகிறதற்கு இடம் கொடாமல் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும்
அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறதென்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடே வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித் தகுமி என்றார். அதற்கு, சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதுள்ளவளாயிருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அதை ஒருவருக்கும் அறிவியாதபடி அவர்களுக்கு உறுதியாக கட்டளையிட்டு அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார். அடுத்ததாக இதே மாதிரி இயேசு கிறிஸ்து மரித்ததாக காணப்பட்ட ஒரு சிறுமியை தலித் தகுமி என்று சொல்லி அவள் உயிர் பெற்று, அது அவரது சொல்லில் இருந்த வல்லமையை அது குறிக்கிறது. இன்றும் அவர் பூமியில் இல்லாதிருந்தும் அவருடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகள் அவர் சித்தத்தை செய்து நிறைவேற்றும்படி நடக்கிறது என்பதை குறிக்கும். இயேசு பூமியில் வாழ்ந்த காலத்தில் நடந்த இந்த நிகழ்ச்சி பாருங்கள். இயேசு கிறிஸ்து ஒரு காலத்தில் ஒன்று செய்தால் அதை இன்றும் செய்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை ஒன்று செய்தது, அவர் சொல்ல அது நடந்தது. ஆகையினால் அது அவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொன்னாலும் சரி, அப்பொழுது சொல்லி அது நடந்திருக்குமானால் புதிய ஏற்பாட்டு காலத்திலும் அது நடக்கும், இனி வரும் காலங்களிலும் அது நடக்கும். ஆகையினால் அவரே வந்து எல்லாவற்றையும் செய்ய வேண்டும், அவரே வந்து நாம் முன்னால் நிற்க வேண்டும் என்ற தேவையில்லை. அவருடைய வார்த்தையை அவர் அனுப்பினாலே அதன் மூலம் நாம் எல்லா விதமான சுகத்தையும் அடைந்து விடுகிறோம் என்பதை லூக்கா 7:1-10 வரை வாசிப்பீர்கள் என அறியலாம். அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு கப்பர்நகூமுக்கு போனார். அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாயிருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாயிருக்கிறான், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்த போது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறதை கண்டார்கள். இன்றைய காலகட்டத்திலே இயேசு கிறிஸ்து பூமியின் பூரமாக இல்லாதிருந்தும் அவர் ஒரு வார்த்தையை சொல்வாரேயானால் பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்து பூமியில் அவர் சித்தத்தை அந்த வார்த்தை செய்து முடிக்கிறது. அதை தடை செய்ய பிசாசானவன் கூட, அவனுடைய கூட்டங்கள் கூட அதை செய்ய முடிவதில்லை. கடைசியாக தேவன் ஒருவரே இன்றி பாவங்களை மன்னிக்க கூடியவர் ஒருவரும் இல்லை. இப்பூமியிலே அவர் ஊழியம் செய்துவது நடந்தது. இன்றைக்கும் அது நாம் எடுத்துக்கொள்ளலாம். பரிசேயர் சதுசேயர் நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் அவர்களுக்கு தெரிந்தது பாவங்களை மன்னிக்க தேவன் ஒருவராலே கூடும்.
பாவங்கள் தேவனுக்கு எதிராக நடக்கக்கூடியவை. அவர் சொல்லுக்கு எதிராக நடக்கக்கூடியவை தான் பாவம். அந்த பாவத்தை அவர் தானே மன்னிக்க முடியுமே தவிர வேறு யாருக்கும் மன்னிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்து உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறாரே, அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அதை இயேசு அவர்களுக்கு வெளிப்படையாகவே செய்து காண்பது எப்படி என்ற இந்த சம்பவத்திலிருந்து அறியலாம். மார்க் 2:3-12 வரை வாசிப்பீர்களேயானால், அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜன கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருந்த வேத பாரகரில் சிலர், இவன் இப்படி தெய்வ தூஷணம் சொல்லுகிறதென்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறதென்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதென்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இயேசு கிறிஸ்து திமிர்வாதக்காரனை பார்த்து, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று மாத்திரம் சொல்லியிருந்தால் பாவம் நிச்சயமாக மன்னிக்கப்பட்டிருக்கும். ஆனால் வெளியரங்கமாக பாவம் மன்னிக்கப்பட்டது தெரிந்திருக்க வாய்ப்பு கிடையாது. அதே சமயத்தில் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லும் பொழுது அவன் பாவம் மன்னிக்கப்பட்டதையும் அந்த பாவத்தின் நிமித்தமாக அவன் அடைந்த அந்த ஆசீர்வாதத்தையும் அவர் வெளியரங்கமாக சொல்லி தனக்கு பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் தேவனிடமிருந்து கிடைத்திருக்கிறது என்பதை அவர் அங்கு சொல்லி வெளிப்படுத்த. அன்று கிடைத்தானா இன்றும் உண்டு. அவர் இன்று தேவனுடைய வலது பாரசத்திலே இருக்கிறார். அங்கிருந்து நமது பாவங்களை எந்த விதமான பாவங்களானாலும் சரி நாம் முறையிட்டு அவருடன் நாம் விண்ணப்பிக்கும் பொழுது அவைகளை அவருடைய வார்த்தைகளை அனுப்பி நிறைவேற்றுகிறார். இது ஒவ்வொருவருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். எப்படி இதற்கு அநேக காரியங்களை சிலுவையிலே செய்து அவர் வெற்றியடைந்தாரோ அதே மாதிரி இப்பொழுது அவருடைய வார்த்தையின் மூலமாக அவர் தமது பிள்ளைகளையும் தன்னை விசுவாசிப்பவர்களையும் ஆதரித்து வருகிறார் என்பதும் தெரிந்திருக்க வேண்டும். அவர் சொல்படி நடந்து அற்புதங்கள் நிகழ்ந்தது. சொல்படி நடந்தபோது அநேக அற்புதங்கள் நடந்ததை பார்த்தோம். அவர் வாய்விட்டு சொல்லாமலேயே பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. இன்றைய காலகட்டத்தில் இருந்து அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து வாய்விட்டு ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த வார்த்தை செய்கிறது. இன்று அவர் நம்மிடம் இல்லாததினால் எப்படி நாம் நிறுத்தும் பொழுது அவர் நினைக்கும் பொழுதே அவர் அந்த ஒரு நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும், நமக்கு கஷ்டங்கள் இருக்கிறது என்பதை அவர் பார்க்கும் பொழுதே நமக்கு அந்த பாவங்களும் அந்த கஷ்டங்களும் நிவர்த்தியாகிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அன்பான பிதாவே, மேற்பெற இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவை, அன்றாடம் வழி நடத்தும் ஆவியானவரே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை முன்பு உள்ள செய்திகளில் பார்த்தது போல இன்றும் அவருடைய சொல்லின் வல்லமை என்ன என்பதை பார்த்தோம். அவர் நம்மிடம் இன்று சரீரப்புறமாக இல்லாவிட்டாலும் அவருடைய வார்த்தையின் மூலமாக, அவருடைய சொல்லின் மூலமாக, அவர் பார்வையின் மூலமாக நமக்கு எல்லா கஷ்டங்களையும் நிவர்த்தி செய்கிறார். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம்,
அவரை ஏற்றுக்கொண்டு அவரால் அந்த காரியம் செய்ய முடியும், அவர் வார்த்தையினால் அந்த காரியம் செய்ய முடியும் என்பதை நீங்கள் விசுவாசித்து நீங்கள் அவரை நோக்கி விண்ணப்பிப்பீர்களானால் அது உங்களுக்கு சாத்தியமாகும். அன்பான பிதாவே, மேய்ப்பர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவே, அன்றாடம் வழி நடத்தும் ஆவியானவரே, சோத்திரம் ஐயா. இன்றும் அநேக காரியங்களை நாங்கள் உணராதிருந்தும் அவைகளை எங்களுக்கு உணர்த்தி இயேசு கிறிஸ்துவின் சொல்லின் மூலமாகவே எல்லா காரியங்களையும் பூமியிலே நடப்பிக்க முடியும் என்பதை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இவைகளை ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளுமாறு நீங்கள் ஒவ்வொருவரையும் எங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் சொல்லி எங்களை வழிநடத்தும்படியாக செய்யும். நீர் அப்படி செய்ய போவதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆமீன்.